வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே. கடந்த பதிவில் ஸ்ரீ பூண்டி மகானுக்கும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கும் தன் பக்தர்களின் அவாவை பூர்த்தி செய்ய தம் சித்திர ரூபத்தின் மூலம், அதாவது போட்டோ மூலம் நிகழ்த்திய அற்புதத்தை பார்த்தோம். இந்த பதிவில் ஸ்ரீ பூண்டி மகானும் ஸ்ரீ ரமண மகரிஷியும் தம் சீடர்களுக்கு போட்டோவில் நிகழ்த்திய அற்புதத்தை பார்ப்போம். முதலில் பூண்டி மகானின் லீலையை பார்ப்போம். மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஸ்ரீ பூண்டி மகானை தம் சத்குருவாக ஏற்று அவர் பெயரில் சித்தர் ஞான பேரவை என்ற ஒரு அமைப்பை திருப்பத்தூரில் உருவாக்கி அதன் மூலம் பல இளைஞர்களை நல்வழிப்படுத்தி ஆன்மீக நாட்டம் ஏற்படுத்தி அவர்கள் ஆன்மீக வாழ்வுக்கு உரம் சேர்த்து வழிநடத்தி வருபவருமான திரு காளிதாஸ் என்பவருடைய போட்டோ அனுபவத்தை காணலாம். காளிதாஸ் ஐயா அவர்களின் சத்குருவின், அதாவது பூண்டி மகானின் முதல் சந்திப்பே மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு முறை காளிதாஸ் ஐயா அவர்கள் சட்ட படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அவரும் அவர் குடும்பத்தினரும் அவரின் தாய் தந்தையரின் சஷ்டியப்த பூர்த்தி நடத்துவதற்கு முன்பு திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு வரும்போது திருவண்ணாமலை அண்ணாமலையாரையும் தரிசிக்க வந்தனர். அண்ணாமலையாரின் தரிசனம் முடித்து அடுத்ததாக சிதம்பரம் செல்ல முடிவு செய்து ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது ஒருவர் பூண்டி திண்ணையில் ஒரு மகான் இருப்பதாகவும் அவரை தரிசித்து செல்லும்படியும் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறவே அனைவரும் புறப்பட்டு பூண்டி வந்தனர். பூண்டி வந்திறங்கிய உடனேயே குடும்பத்தினர் அனைவரும் மெதுவாக நடந்து வர இவர் மட்டும் மிகவும் வேகமாக நடந்து வருகிறார். அவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் ஆர்வத்துடன் ஏதோ ஒரு உந்து சக்தி அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து வருவது போல் இழுத்து கொண்டு வர பூண்டி மகான் அமர்ந்திருந்த திண்ணை வீட்டை அடைகிறார். மதிய உணவு இடைவேளை என்பதால் சுவாமியை படுக்க வைத்து திரையை மூடிவிட்டு சென்று விட்டனர். ஆனால் சுவாமிகளின் திருப்பாதங்கள் மட்டும் திரைக்கு வெளியே தென்பட்டது. பாதங்களை பார்த்தவுடன் காளிதாஸ் ஐயா தன்னிலை மறந்தார், தன் படிப்பு மறந்தார், தன் வயது மறந்தார், தன் குடும்பத்தை மறந்தார், தன் அந்தஸ்தை மறந்தார். விட்டகுறை தொட்டகுறையாக ஓடிச் சென்று அவ்விரு பாதங்களையும் தம் தலை மீது ஏற்றுக்கொண்டார். சுவாமியின் பாதங்களின் குளிர்ச்சி அவர் உடல் முழுவதும் சில்லென பரவியது. மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்வினை ஆர்கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய போற்றி கைதான் நெகிழ்வுடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. இப்பாடல் திருவாசகம் திருச்சதகம். மாணிக்க வாசக பெருமான் இறைவன் திருவடியை பற்றி கொண்டு தன்னைத்தான் உணரச் செய்யவும் தம்மை விலகாதிருக்கும்படியும் வேண்டியது போலவே லௌகீக வாழ்க்கைக்கு எவ்வித கோரிக்கையும் வைக்காமல் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான கோரிக்கையே வைத்துக் கொண்டிருந்தார் அந்த இளம் வயதிலேயே காளிதாஸ் ஐயா. சட்டென்று இயல்பு நிலை கவனத்திற்கு எண்ணம் திரும்ப, நாம் இவ்வளவு எண்ணிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம், சுவாமி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பாரா என்ற தம் இளம் வயதுக்கே உரியதான சந்தேகம் கிளம்ப திரையை சிறிதாக விலக்கி பார்த்தார். சுவாமிகள் மீசையை தடவி விட்டவாறே கண்களை மூடிக்கொண்டே என கேட்டுக்கொண்டிருந்தார். எத்தனை பாக்கியம் உள்ள சீடர்! குருவின் திருவடி மகிமை அவருக்கு எப்படி தெரியும்? 4 மறை காணா அகைப்பே நாதனை யார் அறிவார், 4 மறை முடியும் அகைப்பே நற்குரு பாதமடி. அகப்பே சித்தர் வாக்கின்படி குருவின் திருவடி மகிமையை எப்படி இவர் உணர்ந்தார்? வைணவ சம்பிரதாயத்திலே சடாரி சாத்துதல் என்ற வழக்கம் இறை குருவின் திருவடி தலையில் சுமப்பது என்பது எவ்வாறு இவர் அறிந்தார்? தியானத்திற்கு மூலம் குருவின் மூர்த்தி, பூஜைக்கு மூலம் குருவின் திருவடி என குரு கீதையில் அருளி இருப்பதை இவர் எவ்வாறு அறிந்தார்?
இது எல்லாம் ஸ்ரீ பூண்டி மகான் சத்குருநாதரின் ஏற்பாடே ஆகும். சீடன் குருவின் திருவடி பற்றினார். திரை விலகியது. அனைவரும் சுவாமியை தரிசித்துக் கொள்கின்றனர். அவ்வளவு கூட்டத்திலும் சுவாமியின் பார்வை திடீரென மின்னல் பார்வை, அதாவது பரணிதரன் அருணாச்சல மகிமையில சொல்லுவார், சாய்பாபாவின் அருட்பார்வை போன்று இருந்தது என்று. அவ்வாறே தம் சீடர் மேல் அந்த திடீர் மின்னல் பார்வை பட்டது. சீடருக்கு கிடைத்தது நயன தீட்சை. காளிதாஸ் ஐயாவுக்கு அப்போதுதான் 4-5 வருடங்களுக்கு முன்பே சுத்த சிவம் சுடும் நெருப்பு என தம் கனவில் தோன்றி மொழிந்த மகான் இவரின் உருவத்தை ஒத்திருந்ததைக் கண்டு இவரே என அறிந்து மிக மிக மகிழ்ச்சி உற்றார். தம் சத்குருவாக ஏற்று தினமும் பூஜை அறையில் சுவாமியின் திருவுருவப் படத்திற்கு பூஜை செய்து வந்தார். பூண்டி மகான் தன் சீடருக்கு தன் புகைப்படம் மூலமே அவருக்கு சில அறிகுறிகளை குறிப்பை உணர்த்துவது வழக்கம். உதாரணத்திற்கு, சில நாள் சுவாமிகளின் முகம் பிரகாசமாக தேஜஸாகவும் தெரியும். சில நாள் சுவாமிகள் புன்னகைப்பது போன்று தெரியும். சில நாள் சுவாமிகள் நேரில் அமர்ந்திருப்பது போன்றே தத்ரூபமாக தெரியும். இப்படியாக அன்றைய சம்பவங்களையோ நடக்கப் போகும் சம்பவங்களையோ போட்டோ மூலம் குறிப்பு உணர்த்துவார். அவ்வாறு ஒரு நாள் காளிதாஸ் ஐயா அவர்கள் வழக்கம் போல் பூஜையை முடித்து சுவாமியை வணங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் சுவாமியின் திருவுருவ படத்தில் இருந்த உருவம் மறைய ஆரம்பித்தது. அந்த அறையே சிறிது சிறிதாக இருள் கவ்வ ஆரம்பித்தது. சிறிது நேரம் அந்நிலை நீடித்தது. பிறகு பழைய நிலைக்கு திரும்பியது. இக்குறிப்பை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வாறான அனுபவம் அவருக்கு அதற்கு முன்பு ஏற்பட்டதில்லை. அக்குறிப்பை அறிய ஆழ்ந்து சிந்தித்தாலும் அவரால் ஒரு திடமான முடிவுக்கு வர இயலவில்லை. இறுதியாக தமக்கு ஏதோ தீங்கு நிகழப் போகிறது, அதைத்தான் சத்குருநாதர் குறிப்புணர்த்துகிறாரோ என எண்ணியவாறே நீதிமன்றத்திற்கு சென்று விட்டார். ஆனால் அன்று மாலை ரேடியோ செய்தியில் ஸ்ரீ பூண்டி மகான் மகா சமாதி அடைந்தார் என செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். மகா சமாதி அடையப் போகும் செய்தியையே தம் சீடருக்கு தன் திருவுருவப் படம் மூலம் உணர்த்தினார் பூண்டி மகான். ரமண மகரிஷி திருவுருவப் படம் மூலம் தன் சீடனை ஆசீர்வதித்தது எவ்வாறு என்பதை காண்போம். சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். ரமணா சதா சதா உன்னை நினைந்து நினைந்து சளைத்த மனதினிலே சதா சலித்து சளைத்த மனதினிலே சதா சிவா என்றுனை ஓர் நொடி பொழுதும் இடைவிடாது சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். ரமணா சதா சதா திருவடியார் தெருமரத் தெளிய பரவுதல் பொருளாக கருணாகர முனி ரமணாரியனுவகையினார் சொல்லியது கதியாக அருணாச்சலம் என அகமே அறிவோடும் ஆழ்வார் சிவனுலகாழ்வாரே. அருணாச்சல பரத்யேக அக்ஷரமண
शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला. ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய சீடர் அமிர்தானந்தா ஒரு முறை இமயமலையில் உள்ள ஹரித்துவாருக்கு சென்றார். அங்கு அவரது நண்பர் சங்கரானந்தாவும் அவரும் துரிய ஆசிரமத்தில் தங்கி ஜப தியானம் செய்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு விவாதம் வந்தது. வித்யாரண்யருக்கு பிறகு இந்த தேசத்தில் சித்தரோ ஞானியரோ யாரும் தோன்றவில்லை என்றார் சங்கரானந்தா. அமிர்தானந்தா அதற்கு மறுப்பு தெரிவித்து, பகவான் ரமண மகரிஷி ஒரு சித்தமகா புருஷரும் ஞானியும் ஆவார் என்றார். சங்கரானந்தா மறுக்கவே அமிர்தானந்தா பின்வருமாறு கூறினார்: நீங்கள் ஒரு கார்த்திகேய கடவுளின், அதாவது முருக கடவுளின் பக்தர். ஸ்ரீ ரமண மகரிஷியும் கார்த்திகேய கடவுளின் அவதாரமாகவே நாங்கள் கருதுகிறோம். எனவே இந்த ரமணர் திருவுருவப் படத்தின் முன்பு கார்த்திகேய பூஜையை சில நாள் செய்து வாருங்கள். அப்போது பகவான் உங்களுக்கு அருளாசியும் அனுபவமும் அளிப்பார். அவ்வாறு இல்லையெனில் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். சங்கரானந்தா அவர்களும் ஒப்புக்கொண்டார். அவ்வாறே சங்கரானந்தா தினமும் அரை மணி நேரம் கார்த்திகேய கடவுளின் பூஜையை ஸ்ரீ ரமண மகரிஷி படத்தின் முன்பு செய்து வந்தார். 5வது நாள் பூஜையின் போது ஒரு பெரிய ஒளி ரமண மகரிஷியின் படத்தில் தோன்றியது. அந்த அறையே வெளிச்சமாக மாறியது. நீ சரியான முறையில் ஜபம் பூஜை செய்யவில்லை என்ற அசரீரி ஒலித்தது. எது சரியான வழி என சங்கரானந்தா கேட்க, சிலோனில் உள்ள கதிர்காமத்து முருகனுக்குரிய பூஜையை செய்ய வேண்டும் என ரமணர் படம் கூறியது. நான் இதுவரை கதிர்காமம் சென்றதில்லை, அம்முருகர் எவ்வாறு இருப்பார் என்பதும் தெரியாது என்றார் சங்கரானந்தா. இதோ இங்கே என கூறி ஸ்ரீ ரமணன் படத்தில் ரமணர் தத்ரூபமாக தோன்றி முருகரின் படத்தை காண்பித்தார். ஸ்ரீ ரமண பகவான் நேரடியாக எதிரில் அமர்ந்திருப்பது போலவே மிக தெளிவாக கண்டார். பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கையிலே ஒரு பல்லி அவர் மடியில் விழ அவரின் கவனம் சிதறியது, காட்சி மறைந்தது. ஸ்ரீ ரமண மகரிஷி சாட்சாத் சித்தமகா புருஷரே என்பதை உணர்ந்து உடனடியாக புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்தடைந்தார். ஸ்ரீ ரமணரை தரிசித்து நிற்கையில், நீங்கள் ஹரித்துவாரிலிருந்து வந்தீர்களா என அவரின் தாய்மொழியான மலையாளத்திலேயே கேட்டார் ரமண பகவான். முதன்முறையாக திருவண்ணாமலை வந்து பகவானை தரிசிக்கின்றோம். ஆனால் முக்காலமும் அறிந்த ஞானி போல் தாம் கேரள மாநிலத்தவர் என்பதையும் ஹரித்துவாரிலிருந்து வந்ததையும் கூறியதை கண்டு பேரு உவகை கொண்டு அவரின் அந்யோன்ய பக்தரானார். ஸ்ரீ பூண்டி மகானும் ஸ்ரீ ரமண பகவானும் திருவுருவ படத்தின் மூலம் தன் பக்தர்களுக்கு அனுகிரகத்ததை கண்டோம். அடுத்த பதிவில் வேறொரு மகானோடு பூண்டி மகானின் திருவிளையாடலை காண்போம். ஜெய் ஸ்ரீராம்.